வெல்கம் டு பிரபு மேத்ஸ் எஜுகேஷனல் அப்டேட் நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் இப்போ பார்க்க போகிறோம். சேனலுக்கு நியூ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டும் நம்ம சேனலில் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். இப்போ ரொம்ப எல்லாருமே ஈகராக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட அப்டேட்ஸ். இப்போது நியூவாக ஜாயின் பண்ணவங்களும் சரி, ஆல்ரெடி சீட் அலாட்மெண்ட் எடுத்தவங்களும் சரி, காலேஜ் ஓப்பனிங்காக வெயிட் பண்ணுறவங்களும் சரி, லாஸ்ட் சீட் அலாட்மெண்ட் டேட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்களும் சரி, ஸோ எல்லாருக்குமான அப்டேட் இந்த வீடியோவில் இருக்குது. மறக்காமல் எல்லோரும் வீடியோ ஃபுல்ஃபில்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு கம்மிங் 26ஓட ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கான சீட் அலாட்மெண்ட் ஸ்லைடிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது. எல்லாருமே கேட்குறது, சார் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வருமா? வந்தால் ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபீஸ் கட்டிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு, இன்னும் சீட் அலாட்மெண்ட் ஆகாதவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னா, அது கட்டாயமாக கொடுக்கறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. மேக்ஸிமம் கட்டாயமாக ஃபஸ்ட் ரவுண்டில் வெயிட் பண்ணுறவங்களுக்கு சீட் கொடுப்பாங்க. அடிஷ்னலாக சீட்டோட வேக்கன்சியை பொறுத்து கூப்பிடுவாங்க. சரிங்களா? அடிஷ்னலாக செகண்ட் ரவுண்டுக்கு ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. ஆனால் அந்த லெவலுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு யூனிவர்சிட்டி சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ வேக்கன்சி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் நமக்கு சீட் அலாட்மெண்ட் அப்போ கிடைக்கிற இந்த வேக்கன்சி லிஸ்ட்னால் அந்த ஒரு கொஷின் மார்க் எல்லாருக்கிட்டையும் வருது. சார் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வருமா? செகண்ட் ரவுண்டுக்கு எங்களுக்கு கவுன்சிலிங்க்கு பணம் கட்ட சொல்லுவாங்களா அப்படின்னு. இன்கேஸ் ஃபஸ்ட் ரவுண்டில் பணம் கட்டி கவுன்சிலிங்கில் சீட் அலாட்மெண்ட் இல்லாமல் இருக்கிறவங்க செகண்ட் ரவுண்ட் வந்தால் நீங்கள் பணம் கட்ட தேவையில்லை. நீங்கள் முதல்ல கட்டினதே அந்த ப்ரிஃபரன்ஸுக்கு எடுத்துக்குவாங்க. சரியா? ஆனால் மேக்ஸிமம் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா? அதை ஃபாலோ பண்ணுவோம். சார் 26ஆம் நாளை மறுநாள் பார்த்தோன்னா 26ஆம் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கோட சீட் அலாட்மெண்ட் எல்லாமே முடியுது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் 3 இருக்குது, சீட் அலாட்மெண்ட் பேஸ் 4 இருக்குது. சரியா? இதில் இப்போ இது வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்க அப்டேட் வைஸ் பார்த்தோன்னா 190+ சீட்ஸ் ஷுவராக வேக்கன்சி இருக்குது. ஷுவராக 190+ சீட்ஸ் வேக்கன்சி இருக்குது. நமக்கு 150 to 160 இருக்கட்டுமே, அந்த லெவலில் இருந்தாலே ஹாப்பி தானே. ஏன்னா அடிஷ்னலாக கிடைக்க போகிற சீட்ஸ் இத்தனை பேர் ஜாயின் பண்ணலை அப்படின்னா அத்தனை பேர் வேறு கோர்ஸ் போயிட்டாங்க. அதனால் நமக்கு கிடச்சிருக்கிற அடிஷ்னலாக இன்னொரு வாய்ப்பு. ஸோ ஹாப்பியாக நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இன்னொன்று, கட்டாயமாக இந்த 190+ சீட்ஸும் ப்ரைவேட் காலேஜ் தான், அஃபிலியேட்டட் காலேஜ் தான். சரிங்களா? ஃபீஸ் அஃபிலியேட்டட் காலேஜில் TNAU மூலமாக போடுறப்போ, கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் போகிறப்போ ஃபீஸ் அந்தளவுக்கு இருக்காது. அதாவது த்ரூ மேனேஜ்மெண்ட்டில் போடுற அளவுக்கு இருக்காது, பட் கொஞ்சம் கம்மியாகும். சரிங்களா? அந்த லெவலுக்கு தான் அவங்க கொடுத்துருக்க ப்ராஸ்பெக்டஸில் இருக்குது. ஆனால் 40,000 போட்டிருக்காங்க. 40,000ல் முடியாது, மேக்ஸிமம் ரொம்ப ஹை ஆகும். சரிங்களா? பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற 190+ சீட்ஸுமே நமக்கு வேக்கன்சி வர்ற எல்லா சீட்டுமே அஃபிலியேட்டட் காலேஜ் தான் கட்டாயமாக. ஏன்னா கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க, சார் இந்த 190+ சீட்ஸில் கவர்ட் காலேஜ் சீட்ஸ் இருக்கா சார் அப்படின்னு. கட்டாயமாக இந்த 190+ சீட்ஸில் கவர்ட் காலேஜ் சீட்ஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஏன்னா ஸ்லைடிங் 1 போட்டப்பவே ஸ்லைடிங் 1 ஸ்லைடிங் 2லேயே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கவர்ட் காலேஜ் சீட்ஸ் எல்லாம் ஸ்லைடிங்க்கு போயிருப்பாங்க. மேக்ஸிமம் ஸ்லைடிங் போட்டவங்களுக்கு அலாட் ஆகிருக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. அப்போது கட்டாயமாக இந்த வேக்கன்சிங்கிறது 190 வேக்கன்சிங்கிறது நாளை மறுநாள் ஃபில் பண்ண போகிற வேக்கன்சிங்கிறது கட்டாயமாக கவர்ட் காலேஜ் சீட்ஸ் கிடையாது. எல்லாமே அதெல்லாம் ஃபில் ஆகிடுச்சு. சரிங்களா? அடுத்து த்ரூ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகணும்னு வெயிட் பண்ணுறவங்க, அதாவது கட் ஆஃப் அந்த மார்ஜின் இல்லை, ஹையஸ்ட் கட் ஆஃப் இல்லை, நான் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டேன், நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஜாயின் பண்ண போகிறேன்னு முடிவில் இருக்கிறவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த காலேஜை விசிட் பண்ணி டைரெக்டாக ஃபீஸ் டீட்டெயிலாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிடுங்க காலேஜில். சரிங்களா? ஏன்னா ஃபீஸ் போக ரொம்ப ஹை ஆகிட்டு இருக்குது. நிறைய காலேஜஸில் சீட் நில் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, ஃபில் பண்ணிட்டோன்னு. அடுத்து பார்த்திங்கன்னா டிப்ளமா அக்ரி பற்றி கேட்டிருந்தீங்க எல்லாருமே. டிப்ளமா அக்ரி அப்டேட் கொடுங்க சார், டிப்ளமா அக்ரி அப்டேட் கொடுங்க சார்னு. நாம் இன்றைக்கி கூட இப்போது யூனிவர்சிட்டிக்கு கால் பண்ணோம், ஆனால் ரீச் ஆகலை. ரிங்கு ஃபுல்லாக போகுது, ஆனால் அட்டன் பண்ணல. ஒரு சில நேரம் ஃபுல்லாகவே ரீச் ஆகாமல் இருக்குது. ஸோ அதை பற்றின பர்ஃபெக்ட் அப்டேட் கொடுக்க முடியல. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டு கால் பண்ணப்போ அவங்க சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, சார் மார்ச் லாஸ்ட் வீக்கில் கட்டாயமாக டிப்ளமோ அக்ரிக்கான அப்டேட் கொடுக்குறோம் சார் நாங்கள். தட் மீன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வரலாம், அப்டேட் கொடுக்குறோம் சார் நாங்கள் அப்படின்னாங்க. ஸோ அதை தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். கட்டாயமாக உங்களுக்கு ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்குள்ளே உங்களுக்கான அப்டேட் நோட்டிஃபிகேஷனை, கவுன்சிலிங் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு சான்ஸ் அதிகம் இருக்குது. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக சார் ஓப்பனிங் டேட், காலேஜ் ஓப்பனிங் டேட் ஃபஸ்ட் இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏப்ரல் 2 அல்லது 5 அதிகபட்சம் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளும் காலேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபுல்ஃபில்லான அப்டேட் கொடுத்துருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.